மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என்னங்க தூங்க வேண்டாமா? இப்படியே உட்கார்ந்துட்டீங்க. எனக்கு ராத்திரி முழுக்க தூங்க போறதே இல்ல மல்லி. நிஜமாவா? ஆமா, முடிவு பண்ணிட்டேன். இனி மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு முழு ராத்திரி தூங்கவே கூடாது, முழிச்சுக்கிட்டே இருக்கணும். முழிச்சுக்கிட்டேனா ஏதாவது ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டே வா. சாச்சா, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் மல்லி. இப்படி கை கோர்த்துக்கணும், நடந்துகிட்டே பேசணும், அப்படியே படுத்துக்கிட்டே பேசணும், மொட்டை மாடியில அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே பேசணும். அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். உனக்கு இப்படி கை பிடிச்சு விடுறது, அப்படியே காலை பிடிச்சு விடுறது, இந்த மாதிரி தோல் அமைச்சு விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா மனசுல வேற ஏதோ பெரிய பிளான் இருக்கும் போலயே. வேற எந்த பிளானும் இல்ல மல்லி, ப்ராமிஸ். இது மட்டும் தான். அப்படியாங்க? நம்பிட்டேன் நம்பிட்டேன். குல்ஃபி 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 குல்ஃபி. ஏங்க குல்ஃபி வண்டி போகுது பாருங்க. வழக்கமா இந்த பக்கம் ஒரு வண்டி தான் போகும். இன்னைக்கு உனக்காகவே இன்னொரு வண்டியும் வருது. அப்ப மிஸ் பண்ண குல்ஃபிய இப்ப வாங்கி தரேன். இரு வந்துடுறேன். சொல்லுங்கண்ணா. தம்பி, ஒரு குல்ஃபி கொடுப்பா. சரிங்கண்ணா. இந்தா. என்னண்ணா 1000 ரூபாய் நீட்டிட்டு ஒரு குல்ஃபி கேக்குறீங்க? இந்தா, ஒரு குல்ஃபி தான் இருக்குன்னு சொல்லி நீ இந்த ஒண்ணு மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த 1000 ரூபாய். ஓ, கதை அப்படி போதா? நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணா, ஒரு குல்ஃபி தானே இருக்கு. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல, கொடுங்க. இந்தாங்கண்ணா, இந்தாங்க. வச்சுக்கோங்க. மல்லி, மல்லி, ஒரு குல்ஃபி தான் இருக்கு. இந்தா. அப்போ உங்களுக்கு சரி, ஷேர் பண்ணி சாப்பிடலாம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நீ கொஞ்சம் பார்த்து வாங்கி இருக்க கூடாதா? சரி விடுங்க, போனா போயிட்டு போகுது. அதை எப்படி விட முடியும்? நான் போய் இன்னொன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். ஒண்ணுதான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதாவது இன்னொன்னு அவன் வீட்டுக்குன்னு எடுத்து வச்சிருக்கலாம்ல. நான் போய் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அது இது ஆமா, பட்டர்ஸ்காட்சா? ஆமா, இந்த ஃப்ளேவர் தானே? அதான் கொடுங்க. ஓகே ப்ரோ, இந்தாங்க. காசு கொடுத்துரு ப்ரோ. என்னண்ணே, கீழே விழுந்துருச்சா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே வெயிட் பண்ணேன். இந்தாங்கண்ணே, இதையாவது பொறுப்பா கொண்டு போய் கையில ஒப்படைங்க. சரிங்க. குல்ஃபி 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 குல்ஃபி. அம்மாடி, இந்தாங்க மேடம். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்றது இல்ல? இந்த மாதிரி விஷயத்துல மட்டும். எனக்கு குல்ஃபி சாப்பிடுற மூடே போயிடுச்சு. நான் இதை தூக்கி போட்டுடுறேன். மல்லி மல்லி மல்லி, வேணா வேணா வேணா. இதுக்கு மேல குல்ஃபி இல்ல, இதுதான் லாஸ்ட். கொஞ்சம் சாரம் மன்னிச்சு விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ப்ளீஸ் மேடம். தேங்க்ஸ். என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல, நீ சாப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கு. வந்தாயா ராஜா. விலகாத
விலகாத உன் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன் தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யாமை என்னை மென்மை செய்வது மெய்யா ஆராத்யா என் ஆராத்யா என் இதய துணிவியே ஆராத்யா ஆராத்யா என் ஆராத்யா கலவியின் தலைவியே ஆராத்யா கரிகம மகரி தனி தனி மகத கரிகம மகரி தனி 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 விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விஜய் விஜய் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க விஜய்? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? ரேணுகா என்னாச்சு? இவ விஜய் விஜய்னு ஏதோ ஒண்ணு சொன்னால. ஆமா ராஜிமா, எனக்கும் தெளிவா கேட்டுச்சு. விஜய் விஜய்னு கூப்பிட்டாங்க. ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. ஆஹா, நாமளாவே சத்தம் போட்டு கத்தி என் அப்பா புதற்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்துட்டோமே. இப்ப என்ன பண்றது? அக்கா விஜய் விஜய்னு கூப்பிடுறான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு பேச்சு வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அக்கா உனக்கு பேச்சு வந்துருச்சுக்கா. நீ நல்லா பேசுன, முழிச்சுக்கோ. ரேணுகா நீ நல்லா பேசுன, விஜய்னு சொன்னியே, எந்திரி. நம்ம சத்தம் போட்டு மாட்டிக்கிட்டோமே. இப்ப இவளுங்க 3 பேரும் ரவுண்டு கட்டி கேள்வி கேட்பாளுங்க. என்ன பண்றது? ரேணுகா எந்திரிங்க. நீங்க விஜய் மாமா பத்தி கனவு கண்டீங்களா? எதுக்கு விஜய் விஜய்னு கத்துனீங்க? நீங்க நல்லா பேசுனீங்க ரேணுகா, எழுந்திரிங்க. அக்கா நீ பேசுனக்கா. நான் யாருன்னு தெரியுதா? என் பேரு சொல்லு. சொல்லு, பேர் சொல்லு பாப்பா. நான் யாருன்னு தெரியுதா? என் பேர் சொல்லுங்க. நாம யாருன்னு கேட்க வேண்டாம். சட்டுன்னு நம்மள தெரியும்னு சொல்லிட்டா வம்பா போயிடும். அக்கா பேசு. உன் குரல் எங்களுக்கு கேட்டுச்சு. பேசுக்கா. ஐயோ, இவளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாதுடா சாமி. ஐயோ ரேணுகா தூங்கிட்டாலே. இப்ப என்ன பண்றது? சரி விடு, மறுபடியும் கத்துனா அப்புறம் பாத்துப்போம். இல்லன்னா டாக்டர் கிட்ட சொல்லுவோம். இல்ல, டிலே பண்ண கூடாது. உடனே சொல்லணும். இவ பேசணும்னு தானே காத்திருக்காங்க. பேசுனது உடனே சொல்லணும். டாக்டர் டாக்டர் டாக்டர். சோ நான் சொன்ன மாதிரியே. டாக்டர் என்ன சத்தம் உள்ள? டாக்டர் உள்ள போலாம். டாக்டர், என் அக்கா இப்ப பேசினா. விஜய்னு கூப்பிட்டா. இப்ப ஏன் இத்தனை பேர் இங்க இருக்கீங்க? நீங்களா யாரு? டாக்டர், இவன் என் அக்கா. நான் துணைக்கு வந்தேன். நீங்க? நான் அவளுக்கு துணையா இருக்கேன். நீங்க? நான் இவங்களுக்கு துணையா இருக்கேன். எத்தனை பேர் துணைக்கு இருப்பீங்க? வெளியே போங்க. டாக்டர், என் அக்கா பேசுனா. அது என்னன்னு நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம். நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் கோ அவுட். ஹேய், உனக்கு சென்ஸ் இல்ல? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உன் சேஞ்சஸ் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு விஜய்னு கத்துன? அந்த விஜய பத்தி இப்பவே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐம் சாரி ரகு. தூக்கத்துல கவனம் இல்லாம ஏதோ பண்ணிட்டேன். நல்ல வேலை, ஒரு வார்த்தையோட நிப்பாட்டினியே. நான் இப்ப என்ன பண்றது? அதான் உனக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லாமன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோமே. அப்படி சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னா அது என்ன இது என்ன, அவர் யாரு இவர் யாரு என்ன கேள்வி கேட்டு தொலைச்சிருவாங்க. அவங்க கேக்குற விஷயம் எனக்கு தெரியலனா அப்புறம் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க.
அப்புறம் நான் அங்க இருக்க முடியாது. இன்னைக்கு மல்லி கூட என்ன சொன்னான்னு தெரியுமா? அக்கா சீக்கிரம் எந்திரிச்சு வரட்டும், விஜயும் அக்காவும் எப்படி லவ் பண்ணாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். ஒரு நிமிஷம் எனக்கு இதயமே நின்னுடுச்சு. என்ன பண்ண சொல்ற? நீ தான் குணமாயிடுச்சுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்ன. அதுக்காக தான் நான் டாக்டரை பிடிச்சி ஏற்பாடு பண்ணி எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து குணமாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, பயமா இருக்குன்னு சொன்னா என்ன பண்றது? ரகு, இப்ப நான் சொல்றத நீ கோவப்படாம கேளு. என்னால மனநல சரியில்லாதவ மாதிரி நடிக்க முடியாது. அதே நேரத்துல கம்ப்ளீட்டா குணமானவளாவும் உடனடியா தயாராக முடியாது. எனக்கு இன் பிட்வீன்ல ஒரு இடம் வேணும். ஐ மீன், அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்றதுதான் ஒரே ஆப்ஷன். தட் இஸ் அம்னீஷியா. அப்பதான் யார் என்ன கேட்டாலும் தெரியலன்னு சொல்லலாம். ஆமால, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. டாக்டர் சொல்றதும் சரிதான். நீ அந்த மோட்ல இருந்தா யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வெரி குட் டாக்டர். உங்க கோஆபரேஷனை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சோ மச். எப்படியோ கொஞ்சம் சீக்கிரம் இந்த பிடியில இருந்து என்னை விட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமாவே அது நடக்கும். ஓகே சுடர், அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், ஐ மீன் அம்னீஷியா, அதான் உன் பிரச்சனை. அதை டிக்ளேர் பண்றதுக்கு என்ன ரிப்போர்ட் அதை ரெடி பண்ணிட்டு அப்புறம் நான் வரேன். அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. ஓகே ரகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.